இந்த கிளாஸ்ல நம்ம கான்ஜுகேட் ஹைப்பர்போலா பார்க்குறோம் பாருங்க. அப்போ ஹைப்பர்போலா வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ்ல ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து சென்டர் ஆஃப் தி கான்ஜுகேட் ஹைப்பர்போலா. இந்த சென்டர் ஆஃப் தி கான்ஜுகேட் ஹைப்பர்போலா வந்து 0,0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து ஃபோக்கஸ் இங்க இருக்கும். இது வந்து எஸ் டேஷ், இங்க வந்து ஃபோக்கஸ் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து டைரக்ட்ரிக்ஸ். இந்த பாயிண்ட் வந்து ஜெட், இந்த பாயிண்ட் ஜெட் டேஷ்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் ஏ டேஷ் அண்ட் ஏ ஆர் வெர்டெக்ஸ். இப்போ வந்து இந்த எஸ் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய கோஆர்டினேட் என்ன பார்த்தீங்கன்னா 0,BE. இந்த வெர்டெக்ஸோட கோஆர்டினேட் வந்து 0,B. இந்த ஜெட்டுக்கு வந்து கோஆர்டினேட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து 0,B/E. அதாவது இந்த ஜெட், இந்த டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஜெட் இஸ் ஈக்குவல் டு B/E அப்படின்னு வரும். இந்த ஜெட் டேஷ்க்கு இந்த கோஆர்டினேட் வந்து நமக்கு 0,-B/E 0,-B/E அப்படின்னு வருது. இந்த டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து ஜெட் இஸ் ஈக்குவல் டு -B/E. இந்த வெர்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த வெர்டெக்ஸுக்கு வந்து கோஆர்டினேட் வந்து நமக்கு 0,-Bன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபோக்கஸோட கோஆர்டினேட் வந்து 0,-BE. அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலால வந்ததுக்கு அப்படியே நம்ம என்ன பண்றோம்னா, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சு, இது எல்லாமே அப்படியே ஒய் ஆக்சிஸ்ல இருந்திருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. வேறு இப்போ வந்து நம்ம இதுக்கு கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, x² - y² இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலாக்கு வந்திருக்கும். ஆனால் கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கு இங்கே -1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இங்கே -1ன்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா -x² + y² இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கிங்க. சரிங்களா? அங்கே வந்து நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலாக்கு x² y² இஸ் ஈக்குவல் டு 1 தானே வந்தது. அங்கே வந்து அதாவது இப்போ ஆக்சிஸ் இது மாத்துறதுனால அந்த சைனும் மாறிடுது. இங்கே எக்ஸுக்கு மைனஸ் வந்துட்டு ஒய்க்கு பிளஸ் அப்படின்னு மாறிடுது. சரிங்களா? இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது நமக்கு x² - y² - b² இஸ் ஈக்குவல் டு 1. இதை டெரைவ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலாக்கு ஈக்குவேஷன் வந்து x² - y² - y² - b² ஈக்குவல் டு -1. கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கு நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா x² - y² - b² இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலாக்கும் கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எழுதிக்கலாம் பாருங்க. இப்போ வந்து ஹைப்பர்போலான்னு போட்டுக்கலாம். ஹைப்பர்போலா. இப்போ நம்ம 2 ஹைப்பர்போலாக்கு எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம எழுதலாம் இப்போ. சரிங்களா? ஒன்று என்ன பண்ண போறோம்னா டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலா. அந்த டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இப்படி இருக்கும் டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலா. இந்த ஹைப்பர்போலாக்கு ஈக்குவேஷன் வந்து x² - a² - y² - b² இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து நம்ம கான்ஜுகேட் ஹைப்பர்போலா இங்க எடுக்க போறோம். அந்த கான்ஜுகேட் ஹைப்பர்போலா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதோட இந்த கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கு ஈக்குவேஷன் வந்து -x² - a² + y² - b² இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு வருது. சரிங்களா? ஆர் இல்லைன்னா இது எப்படி எழுதலாம், x² - a² - y² - b² இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி எழுதலாம். சரி, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் பார்க்கலாம். நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சென்டர். சென்டர் வந்து 2 ஹைப்பர்போலாக்கும் சேம் சென்டர் தான் கிடைக்கும். அப்படி தானப்பா? 0,0 அப்படின்னு வருது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், போன கிளாஸ்ல நம்ம டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலா பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து கான்ஜுகேட் ஹைப்பர்போலா நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அது கான்ஜுகேட் ஹைப்பர்போலா போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஒய் ஆக்சிஸ்ல அந்த ஹைப்பர்போலா கிடைக்குது. ஸோ இந்த கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கும் டிரான்ஸ்வர்ஸ் ஹைப்பர்போலாக்கும் ரெண்டுத்துக்கும் நம்ம ரிலேஷன்ஸ் எழுதுறோம். புரியுதுங்களா? இது இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சென்டர் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்குறது லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க 2a வரும். இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லெங்த் 2a. ஆனா இங்க என்ன ஆயிரும், இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸா மாறிடும். அப்போ இது 2b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இங்க 2a வருது, இங்க லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் 2bன்னு கிடைக்குது. புரியுதுங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து length of conjugate axis. Length of conjugate axis பார்க்க போறோம். இங்க length of conjugate axis வந்து 2b, இங்க அப்படியே ஆப்போசிட்டா 2a அப்படி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பார்க்குறோம். ஃபோக்கை என்ன சொல்லுங்க, +or -ae, 0. இங்க +or -ae, 0. இங்க என்ன வரும் சொல்லுங்க, +or -0, +or -be அப்படின்னு நமக்கு கிடைக்குது.
அடுத்து 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் இங்க என்ன வரும் சொல்லுங்க. z plus or minus a by e equal to 0. z இல்ல இங்க x ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? x equal to plus or minus a எழுதலாம். இல்லனா x plus or minus a equal to 0 ன்னு எழுதிக்கலாம். இங்க என்ன வரும் சொல்லுங்க. y is equal to இங்க தப்பா எழுதிட்டோமோ நம்ம. இங்க வந்து y equal to ன்னு எழுதிக்கணும். ஏனா வந்து இந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் வந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் फ्रॉम x axis தானே இருக்கு. அப்ப இங்க எழுதும்போது என்ன சொல்லிருக்கணும், y is equal to அப்படி நம்ம போட்டுருக்கணும். சரிங்களா? y is equal to இந்த லைன் வந்து y equal to b by e, இந்த லைன் வந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன் y equal to minus b by e அப்படி நமக்கு வருது. சரிங்களா? இப்போ பாருங்க இங்க என்ன வருது பாருங்க, y is equal to plus or minus b by e எழுதலாம். அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம், y plus or minus b by e is equal to 0 அப்படியே நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் பாருங்க 6th பாயிண்ட். 6th பாயிண்ட் என்ன பார்க்கலாமா? சரி, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் எழுதியாச்சு. அடுத்து வந்து எசென்ட்ரிசிட்டி. எசென்ட்ரிசிட்டி வந்து நமக்கு கிரேட்டர் than 1 வரணும். இங்க எசென்ட்ரிசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா root of a square plus b square by b square அப்படின்னு நமக்கு வருது. இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா root of a square plus b square divided by நமக்கு என்ன வரும்னா வந்து இங்க root of a square plus b square divided by b square அப்படின்னு வருது. புரியுதுங்களா? அது இங்க வந்து a ஸ்கொயர்னு வரணும். இங்க தப்பு பண்ணிட்டோம். இங்க வந்து root of a square plus b square divided by a ஸ்கொயர்னு வரும். இங்க root of a square plus b square by b square அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 7th பாயிண்ட் வந்து பாருங்க, length of lattice rectum. length of lattice rectum. length of lattice rectum இது எல்லாமே போன கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். length of lattice rectum என்ன வருது பாத்தீங்கன்னா இங்க வந்து 2b square divided by a. அப்ப இங்க அப்படியே மாறி வரும் 2a square divided by b அப்படின்னு வருது. சரிங்களா? இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஹைப்பர்போலா தானே பார்க்குறோம். ஹைப்பர்போலா இங்க வந்து பார்க்க போற ஹைப்பர்போலா வந்து இந்த x ஆக்சிஸ்ல வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. இங்க பார்க்க போற ஹைப்பர்போலா வந்து y ஆக்சிஸ்ல வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது 8th பாயிண்ட். அப்படிதானப்பா? 8th பாயிண்ட் வந்து பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ். பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அது பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ். இங்க பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ் என்ன சொல்லுங்க, a secant theta, a secant pi, b tan pi, a secant pi, b tan pi அப்படின்னு நமக்கு வருது. அந்த பை வந்து எப்படி இருக்கணும் சொல்லுங்க, greater than or equal to 0, less than 2 pi அப்படின்னு இருக்கணும். இங்க வந்து இந்த பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடும் a tan pi. இது எல்லாமே நம்ம எப்படி இந்த டிரான்ஸ்வர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸா இருந்து டெரைவ் பண்ணமோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வச்சு டெரைவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் a tan pi, b secant pi அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 9th பாயிண்ட். 9th பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா ஃபோக்கல் ரேடியை பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு நேற்று பார்த்துருந்தோம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் ரேடியை ஈக்குவல் டு அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், லெங்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கல் ரேடியை வந்து எஸ்பி வந்து ஈக்குவல் டு EX1 மைனஸ் ஏ, இன்னொரு ஃபோக்கல் ரேடியை எஸ்பி டேஷ் வந்து EX1 பிளஸ் ஏ. இது டிஃபரன்ஸ் எடுக்கும்போது தான் 2A வந்தது. அதான் டிஃபரன்ஸ் இன் ஃபோக்கல் ரேடியை ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்க எழுதணும்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு EY1 மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். எஸ் டேஷ் பி என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து இங்க எஸ் டேஷ் பின்னு எடுக்கணும். எஸ்பி இது எஸ் டேஷ் பி எழுதுனீங்கன்னா EY1 பிளஸ் பி இப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபோக்கல் ரேடியை இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இங்க வந்து என்ன வரும் சொல்லுங்க 2A வரும் டிஃபரன்ஸ், இங்க வந்து 2Bன்னு வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது tangents at the vertices. Tangent at the vertices என்ன வரும் சொல்லுங்க. அதாவது வெர்டிசஸ் வந்து என்ன கோஆர்டினேட் வெர்டிசஸ் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ தானப்பா. அப்போ x ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு வரும். x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, இல்லைன்னா x பிளஸ் ஆர் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம். இங்க என்ன வரும் சொல்லுங்க, இங்க வந்து என்ன வரும் டேஞ்சன்ட் இப்படி தானப்பா வரும். அப்போ y ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு வரும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு
plus or minus b. இதுதான் tangent or the vertices அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து equation of the transverse axis. Equation of the transverse axis. Transverse axis. Transverse axis. Equation of the transverse axis வந்து x axis தானே, x axis வந்து y equal to 0 இங்க. இப்போ இங்க equation of the transverse axis வந்து y axis. Y axis என்றது x is equal to 0. Equation of the conjugate axis. Equation of the conjugate axis. Of the conjugate axis. Equation of the conjugate axis. ஆனா இங்க conjugate axis வந்து y axis. So x is equal to 0. இங்க conjugate axis வந்து x axis. So that y is equal to 0. So இதுதான் வந்து points related to என்ன வருதுன்னா transverse, அதாவது transverse hyperbolaக்கும் இந்த conjugate hyperbolaக்கும் இந்த மாதிரி ரிலேஷன் நமக்கு கிடைக்குது. சரிங்களா பாது? சரி, இப்போ வந்து சம் நோட்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் நோட் ஒவ்வொரு நோட்டா பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நோட் வந்து கவனிப்பா. If the center of the hyperbola is h, k and axis parallel to the coordinate axis, அதாவது வந்து இப்போ இதுதான் coordinate axis x y ன்னு எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு ஹைப்பர்போலா இப்படி இருக்கு, இதுதான் ஹைப்பர்போலான்னு எடுத்துக்கிட்டு சென்டர் ஆஃப் தி ஹைப்பர்போலா வந்து h, k இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்க. இதுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்னா சென்டர் ஆஃப் தி ஹைப்பர்போலா x minus h whole square divided by a square minus y minus k whole square divided by b square is equal to 1 அப்படி நமக்கு கிடைக்கும். அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் சென்டரை மட்டும் அப்படி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது x replace by x minus h, y replace by y minus k அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இதை வந்து நியூ ஆக்சிஸ் அப்படி எழுதிக்கிறோம். நியூ எக்ஸ் ஆக்சிஸ், இது நியூ ஒய் ஆக்சிஸ் அப்படி போட்டோம்னா அப்போ என்ன வரும்? இது எக்ஸ் மைனஸ் ஹெச் வந்து நியூ எக்ஸ் கோஆர்டினேட் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், இந்த ஒய் மைனஸ் கே வந்து நியூ ஒய் ஆக்சிஸ் வந்து ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எழுதிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த எசென்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா, எசென்ட்ரிசிட்டி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். எசென்ட்ரிசிட்டி பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸா இருக்கும்போது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு E1, எசென்ட்ரிசிட்டி E1 வச்சுட்டு E1 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அது இதுல இருந்து எசென்ட்ரிசிட்டி E1 என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த ஏ ஸ்கொயர் கீழே வந்துச்சுன்னா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் 1ன்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு E1 ஸ்கொயர்னு வருது. அப்படி தானப்பாது? இது வந்து என்னது? சாதாரணமா ஹைப்பர்போலாக்கு இப்படி வருது. ஹைப்பர்போலாக்கு இதே கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கு எப்படி இருக்கும்? கான்ஜுகேட் ஹைப்பர்போலா எடுத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து கான்ஜுகேட் ஹைப்பர்போலா எடுக்கும்போது அங்க வந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு அதனுடைய எசென்ட்ரிசிட்டி E2ன்னு வச்சுக்கோங்க. E2 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வருது. இப்போ இது ரீஅரேஞ்ச் பண்ண என்ன வரும் சொல்லுங்க. ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு E2 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ E1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர்னு வருதா? அப்போ இங்க என்ன வருது பாருங்க, E2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர்னு கிடைக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து சம் பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெசிப்ரோக்கல் எடுத்து சம் பண்ணுங்க. அப்போ 1 பை E1 ஸ்கொயர் பிளஸ் 1 பை E2 ஸ்கொயர் போட்டீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்க. இது ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கரெக்டா? செகண்ட் ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குது. ரெண்டுத்துக்குமே பாருங்க டினாமினேட்டர் ஈக்குவலா தானப்பா இருக்கு, சேமா தானே இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும், நியூமரேட்டர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரதுனால இது கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 1ன்னு வருது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? 1 பை E1 ஸ்கொயர் பிளஸ் 1 பை E2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து டிரான்ஸ்ஃபர், அதாவது ஹைப்பர்போலாக்கு எசென்ட்ரிசிட்டியும் கான்ஜுகேட் ஹைப்பர்போலாக்கு எசென்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்கொயர் பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணி சம் பண்ணா தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் சம்மு தரேன், அப்படியே சால்வ் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ல பாருங்க. ஃபைண்ட் தி எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி ஹைப்பர்போலா. ஃபைண்ட் தி எசென்ட்ரிசிட்டி of the hyperbola. Find the eccentricity of the hyperbola. Whose lattice rectum is half of
its transverse axis. Transverse axis. So find the eccentricity of the hyperbola whose latus rectum is half of its transverse axis. ஹைப்பர்போலா என்ன இருக்கு, கண்டினியூஷன் இருக்கு. ஸோ கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இன்னும் கண்டினியூஷன் நம்ம பண்ணலாம்ப்பா. இப்போ இதுக்கு ஆப்ஷன் தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1/√2, செகண்ட் ஆப்ஷன் √3/√2, தேர்ட் ஆப்ஷன் வந்து √5/2, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நமக்கு √7/2ன்னு வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் தி எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி ஹைப்பர்போலா whose latus rectum is half of its transverse axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லெங்த் எவ்வளோ? 2a. லேட்டஸ் ரெக்டம் எவ்வளோ? 2b²/a. அப்போ லேட்டஸ் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு half of transverse axis, ன்னு போட்டுட்டோம். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் கரெக்டாக. இந்த a அங்கிட்டு போயிருமா? அப்போ a அங்கிட்டு போயிருது. அப்போ 2b² நமக்கு a²ன்னு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து b²/a² என்னப்பா வந்திருக்கு? 1/2ன்னு வந்திருக்கு. நமக்கு எசென்ட்ரிசிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? b² = a² × e² - 1 தெரியும். இதுல இருந்து b² - 1 தானே. இந்த b²/a² 1/2ன்னு வந்திருக்கு. இந்த -1 இந்த பக்கம் வந்ததுக்கு +1, that is equal to e². so e is equal to √3/2. வெரி குட், ரெண்டு பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. √3/2 அப்படின்னு நமக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க. பொசிஷன் ஆஃப் a point with respect to a hyperbola. Position of a point with respect to a hyperbola. Position of a point with respect to a hyperbola. சரி, நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஒரு ஹைப்பர்போலா கொடுத்துருப்பாங்க. அப்படி தானப்பா? இப்படி இப்போ வந்து இது டைரக்ட்ரிசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது ஹைப்பர்போலா இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஹைப்பர்போலா இப்படி கொடுத்துட்டு நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் எங்க இருக்கலாம்? ஆக்சுவலாக ஹைப்பர்போலா வந்து பிளேனை வந்து 3 ரீஜனா வந்து பிரிக்கும். கரெக்டுங்களா? ஒன்று வந்து இன்சைட் ஹைப்பர்போலா, இன்னொன்று அவுட் சைட் ஹைப்பர்போலா, இன்னொன்று ஆன் தி ஹைப்பர்போலா அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நமக்கு வந்து பாயிண்ட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து அவுட் சைடுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து x1, y1 அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் கொண்டு போயிட்டு நம்ம ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம். ஆக்சுவலா ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் என்ன வரும்னு சொல்லுங்க? செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் x²/a² - y²/b² - 1 அப்படி தானப்பா? இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ s1ன்னு கிடைக்கும். s1 என்ன கிடைக்கும்? x1²/a² - y1²/b² - 1 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ s1 வந்து நமக்கு என்ன வரலாம் பார்த்தீங்கன்னா, greater than 0 வரலாம், இல்லைன்னா s1 equal to 0 வரலாம், s1 வந்து less than 0 வரலாம். நம்ம ஜென்ரலாவே greater than 0 வந்து அவுட் சைடு, equal to 0 இருந்துச்சுன்னா ஆன் தி, less than 0ன்னா இன்சைட் அப்படின்றது மாதிரி நம்ம சர்க்கிளுக்கு, எலிப்ஸுக்கு, இதுக்கு பேராபோலாக்கெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் ஹைப்பர்போலாக்கு மட்டும் ஆப்போசிட்டா வரும். greater than 0 இருந்துச்சுன்னா இன்சைட் அப்படின்னு வரும், இன்சைட்னு வரும். ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ஈக்குவல் டு 0ன்னா ஆன் தி ஹைப்பர்போலா, ஆன் ஹைப்பர்போலா அப்படின்னு வரும். லெஸ் தேன் 0 இருந்தால் தான் அவுட் சைடு ஹைப்பர்போலான்னு வரும், அவுட் சைடு ஹைப்பர்போலா அப்படின்னு நமக்கு வரும். இது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். ஏன் அப்படி வருதுன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² வந்து மைனஸ்னு இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது எப்படி இந்த பாயிண்ட் வச்சுட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் எடுத்திருக்கீங்க டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸுக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கிட்ட ஒரு பாயிண்ட் Qன்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த Qன்ற பாயிண்ட் வந்து நம்ம x1, y2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? x1, y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த பாயிண்ட் Pக்கும் பாயிண்ட் Qக்கும் x வந்து சேமா இருக்கு, y தான் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ வந்து y1 இருக்கு இல்லைங்களா? இந்த y1 வந்து கிரேட்டர் தேன் y2வா இருந்தா அப்போ y1 வந்து பாயிண்ட் P வந்து அவுட் சைடு இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவலா இருந்தா ஆன் தி ஹைப்பர்போலான்னு அர்த்தம். லெஸ் தேன் இருந்தா என்ன அர்த்தம்? இன்சைடு தி ஹைப்பர்போலான்னு அர்த்தம். அத y1ம் y2ம் நம்ம ரிலேட் பண்றோம். அப்படிதானப்பா? கிரேட்டர் தேன் இருந்தா அவுட் சைடு, ஈக்குவல் இருந்தா ஆன் தி ஹைப்பர்போலா, லெஸ் தேன் இருந்தா இன்சைடு தி ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அது சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 3 இன்இக்வாலிட்டி போடுறது கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு இன்இக்வாலிட்டி மட்டும் போட்டு கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்ல எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ ஒரு இன்இக்வாலிட்டி மட்டும் எடுக்கலாம் பாருங்க.
y1 ஸ்கொயர் கிரேட்டர் தேன் y2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுங்க. ஒரு இன்இக்வாலிட்டி மட்டும் போட்டிருக்கேன். அப்போ ரெண்டு சைட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா b ஸ்கொயர்ல டிவைட் பண்ணலாம். y1 ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் கிரேட்டர் தேன் y2 ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாமா? சரி. இப்போ ரெண்டு சைட்ல மைனஸ் சைன் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன கண்டிஷனுக்கு நம்ம அவுட் சைடு கண்டிஷனுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படித்தானே? y1 கிரேட்டர் தென் y2 என்ன அர்த்தம்? இந்த அவுட் சைடுல இருக்கு பாயிண்ட் வந்து given பாயிண்ட் p வந்து அவுட் சைடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு சைடு மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும் இல்லையா? அப்போ மைனஸ் y1 ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் லெஸ் தென் மைனஸ் y2 ஸ்கொயர் பை என்ன வர சொல்லுங்க b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாயிண்ட் பிக்கும் பாயிண்ட் கியூக்கும் x1 சேமா தானே வருது. அப்படின்னா ரெண்டு சைட்லயும் x1 பை a ஸ்கொயரை ஆட் பண்ணிருங்க. இப்போ போத் சைடும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? x1 ஸ்கொயர் பை a ஸ்கொயரை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணி நம்ம எழுதுவோம் பாருங்க. இப்போ x1 ஸ்கொயரை ஆட் பண்ணி எழுதலாம். அப்போ ஆட் பண்ணி எழுதும் போது x1 ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y1 ஸ்கொயர் பை b ஸ்கொயர் லெஸ் தென் என்ன வருது சொல்லுங்க? x1 ஸ்கொயர் பை என்ன பரப்ப a ஸ்கொயர் மைனஸ் y2 ஸ்கொயர் பை b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்குங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா? இப்போ x1 ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y2 ஸ்கொயர் பை b ஸ்கொயர்ன்றது பாயிண்ட் q வந்து ஹைப்பர்போலால தானே இருக்கு. அப்படின்னா ஹைப்பர்போலாக்கு வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணா இந்த வேல்யூ எவ்வளவு வரும்னு சொல்லுங்க? ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் அது x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 தானே? இப்போ x1 வந்து இங்க வந்து இது x1 தானப்பா. இது வந்து x1 இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, y2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ x1 by a ஸ்கொயர் மைனஸ் y2 ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தானே வரும். அப்போ இந்த வேல்யூ 1 தானே வரும். அப்போ பாருங்க x1 ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y1 ஸ்கொயர் பை b ஸ்கொயர் மைனஸ் 1 லெஸ் தேன் 0. இந்த 1 வந்து இந்த பக்கம் வந்துட்டா லெஸ் தேன் 0. அப்போ அவுட் சைடு கண்டிஷனுக்கு தானே நம்ம போட்டுட்டு வந்துட்டோம். இப்படியே வந்துட்டே இருக்கும்போது அந்த s1 இதுதானே s1 அப்போ s1 லெஸ் தேன் 0. அப்போ s1 லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க? அவுட் சைடு வந்திருக்கு. அப்படின்னு ஈக்குவல் டு 0னா ஆன் தி ஹைப்பர்போலா வரும். அப்போ கிரேட்டர் தென் 0னா இன்சைடு ஹைப்பர்போலா வருது. ஏன் இதுக்கு மட்டும் வருதுன்னா எலிப்ஸுக்கு சர்க்கிளுக்கு பேராபோலா எல்லாத்துக்குமே அந்த y கோஎஃபிஷியன்ட் நமக்கு பாசிட்டிவ் ஆயிருந்துச்சு. அதனால அந்த இன்இக்வாலிட்டி கிரேட்டர் தேன் இருக்கும்போது அவுட் சைடு இருந்துச்சு, லெஸ் தேன் இருந்துச்சுன்னா இன்சைடு இருந்துச்சு. இங்க மட்டும் பாருங்க ஹைப்பர்போலாக்கு இந்த y கோஆர்டினேட் எப்படி வந்திருக்கு? நமக்கு மைனஸ் வந்திருக்கு. அதனால அந்த இன்இக்வாலிட்டி சைன்ல ஒன்று மாறிடுது. ஸோ நமக்கு வந்து ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க. எழுதிட்டு அந்த கொடுத்த பாயிண்ட் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டு s1 எடுத்துங்க. அந்த s1 வேல்யூ நமக்கு கிரேட்டர் தென் 0 வரலாம், ஈக்குவல் டு 0 வரலாம், லெஸ் தென் 0 வரலாம். கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் இன்சைட் தி ஹைப்பர்போலா, ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஆன் தி ஹைப்பர்போலா, லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா அவுட் சைடு ஹைப்பர்போலா. அப்படி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா? அப்போ பொசிஷன் ஆஃப் ஏ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைப்பர்போலா நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ லைன் அண்ட் ஹைப்பர்போலா. சர்க்கிளுக்கு, பேரபோலாக்கு, எலிப்ஸுக்கு எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் எல்லாமே அப்படியே வரும். அப்படியே நம்ம பார்த்துட வேண்டியதுதான் சரிங்களா? இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹைப்பர்போலா, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ லைன் அண்ட் ஹைப்பர்போலா, intersection of a line and a hyperbola அப்படி பார்க்குறோம் சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்றோம்? ஒரு லைன் எடுத்துக்கிறோம், அடுத்து வந்து ஹைப்பர்போலா எடுத்துக்கிறோம். ரெண்டு எப்படி இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைப்பர்போலா நம்ம டிரா பண்ணிக்கலாம் சரிங்களா? ஹைப்பர்போலா நம்ம டிரா பண்ணிக்கலாம் பாருங்க. இப்படி ஹைப்பர்போலா டிரா பண்ணிட்டோம். இப்போ நமக்கு லைன் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்போலாவும் லைன் எப்படி இருக்கலாம்னா, இந்த லைன் வந்து இப்படி இருக்கலாம், இப்படி வரலாம் லைன். அப்படி இல்லைன்னா லைன் வந்து எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா, இப்படி வரலாம். லைன் வந்து நமக்கு இந்த மாதிரி வரலாம், இங்க காமிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி வரலாம். இல்லைன்னா நமக்கு லைன் எப்படி கிடைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து லைன் வந்து இந்த மாதிரியும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்கலாம். அப்போ இந்த 3 லைன்ஸ் வரைஞ்சிருக்கும் பாருங்க. அந்த லைனுக்கு சும்மா பேர் வச்சு காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் லைன் வரைஞ்சது, இது செகண்ட் லைன் வரைஞ்சது, இது தேர்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அப்போ லைன் வந்து என்ன பண்ணலாம்? ஹைப்பர்போலாவை ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் 2 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணலாம். அப்படி தானப்பா? இல்லைன்னா ஒரு பாயிண்ட்ல டேஞ்சென்ட்டா வரலாம். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கலாம்னு சொல்லுங்க உங்களுக்கு? நெய்தர் டேஞ்சென்ட் நார் இன்டர்செக்ட் அப்படின்னு நமக்கு வரலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி இப்போ வந்து என்ன பண்ணணும்? அதை சால்வ் பண்ணிட்டு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணும், டேஞ்சென்டா வரும், நெய்தர் இன்டர்செக்ட் நார் டேஞ்சென்ட் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷன், லைன் கொடுத்துருப்பாங்க. லைன் ஜென்ரலா ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருப்பாங்க? லைன் ஈக்குவேஷன் y is equal to mx plus c. இந்த லைனும் அடுத்து வந்து ஹைப்பர்போலா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க நமக்கு. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி தானப்பா? இப்போ வந்து இதுதான் ஹைப்பர்போலா எடுத்துக்கிறோம்.
சரிங்களா? இப்படி ஹைப்பர்போலான்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்போ லைன் எடுத்துக்கிறோம். அப்படித்தானே இந்த ஹைப்பர்போலாவும் லைனும் வந்து நம்ம சால்வ் பண்ணா 2 ரூட்ஸ் நமக்கு வரணும். ஸோ அந்த 2 ரூட்ஸ் வருதான்னு பார்க்கலாம். இப்போ y பிளேஸ்ல mx பிளஸ் c சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y பிளேஸ்ல mx பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுடலாமா? இதை வந்து இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம் நம்ம. இதை வந்து என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வர சொல்லுங்க? b ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு mx பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர்ல இது மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ எழுதலாம் பாருங்க. இப்போ b ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த a ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதணும். mx ஸ்கொயர் இருக்கு இல்லையா? mx ஹோல் ஸ்கொயர், இது mx பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் வந்து a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்படி போட்டீங்கன்னா a ஸ்கொயர் m ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அடுத்து வந்து பாருங்க மைனஸ் c ஸ்கொயர் வருதா? a ஸ்கொயர் c ஸ்கொயர். அடுத்து 2mxc வரும். கரெக்டுங்களா? அது போடும்போது மைனஸ் 2m a ஸ்கொயர் c எக்ஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? குவாட்ராடிக் வர மாதிரி எழுதிக்கலாம். குவாட்ராடிக் வர மாதிரி எழுதலாமா? சரி, அப்படி என்ன பண்ணலாம்? இது மொத்தமே மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. இது மொத்தத்தையும் மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் பாருங்க. அப்போ a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இங்க மைனஸ் வந்துடும், இங்க x ஸ்கொயர் வந்துடும். கரெக்டுங்களா? சரி, இங்க பாருங்க இது வந்து பிளஸ் 2m a ஸ்கொயர் c x அப்படின்னு இருக்கு. இங்க மைனஸ் வந்துடும். இது லெஃப்ட் சைடு வந்து இதுக்கு ஒரு மைனஸ் வரனால எல்லாம் மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணனால பிளஸ் வந்துடும். ஸோ பிளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் அப்படி நமக்கு வருது ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குங்களா? சரி, இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ராடிக் இன் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வந்து இதை சால்வ் பண்ணா எக்ஸ் வந்து எக்ஸுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 2 ரூட்ஸுமே ரியல் அண்ட் டிஸ்டிங்டா இருந்துச்சுன்னா அப்போ இந்த லைனும் ஹைப்பர்போலாவும் 2 பாயிண்ட்ல கட் பண்ணுது. புரியுதுங்களா? ஒருவேளை ரூட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல்னு வந்துருந்துச்சுன்னா அப்போ அந்த லைன் வந்து ஹைப்பர்போலாக்கு டேஞ்சென்டா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ரூட்ஸ் வந்து அதாவது ரூட்ஸ் வந்து இமேஜினரியா வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் லைனும் இந்த ஹைப்பர்போலாவும் நெய்தர் கட்ஸ் நார் டேஞ்சென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிமினன்ட்டை வச்சு தானே சொல்ல முடியும். அப்போ டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தேன் 0வா இருக்கலாம், ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், லெஸ் தேன் 0வா இருக்கலாம். ஸோ அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் தி ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்கிரிமினன்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் 0வா இருக்கலாம். கிரேட்டர் தேன் 0வா இருந்தால் 2 பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ணும். ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா டேஞ்சென்ட் கண்டிஷன், லெஸ் தேன் 0வா இருந்துச்சுன்னா நெய்தர் டேஞ்சென்ட் நார் இன்டர்செக்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ டிஸ்கிரிமினன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. b என்றது என்ன பாருங்க? 2m a ஸ்கொயர் c தானே, அதை ஸ்கொயர் பண்ணிடுவோம். அப்போ 4m ஸ்கொயர் a பவர் 4 c ஸ்கொயர். கரெக்டுங்களா? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ 4 இன்ட்டு a வந்து என்ன வருது பாருங்க? a வந்து a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு c. c வந்து என்ன இருக்கு பாருங்க? a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் பிளஸ் c. a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் பிளஸ் c. கரெக்டுங்களா? இது ஒரு நிமிஷம் இருங்க. a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இங்க ஒரு a ஸ்கொயர், இங்க ஒரு a ஸ்கொயரையும் இங்க ஒரு a ஸ்கொயரை காமனா எடுத்துருங்க. அப்புறம் இங்கிட்டு ஒரு 4 இங்கிட்டு ஒரு 4 காமனா எடுத்து அந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க. 0 ஆயிரும். அப்போ இங்க என்ன இருக்கும் பாருங்க? m ஸ்கொயர் a ஸ்கொயர் c ஸ்கொயர். கரெக்டுங்களா? m ஸ்கொயர் a ஸ்கொயர் c ஸ்கொயர். இது இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இந்த உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும் சொல்லுங்க? மைனஸ் a ஸ்கொயர் m ஸ்கொயர், இது b ஸ்கொயர். கரெக்டுங்களா? மைனஸ் a ஸ்கொயர் m ஸ்கொயர் b ஸ்கொயர். அடுத்து மைனஸ் a ஸ்கொயர் m ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். ஸோ மைனஸ் a ஸ்கொயர் m ஸ்கொயர் c ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் மைனஸ் போயிட்டு பிளஸ் b ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ பிளஸ் b பவர் 4. அடுத்து b ஸ்கொயர் c ஸ்கொயர். அடுத்து வந்து பிளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க? நம்ம m ஸ்கொயர் a ஸ்கொயர் c ஸ்கொயர் m ஸ்கொயர் a ஸ்கொயர் c ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ என்ன இருக்கு பாருங்க? இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? இங்க ஒரு b ஸ்கொயர், இங்கிட்டு ஒரு b ஸ்கொயர், இங்கிட்டு ஒரு b ஸ்கொயர் காமன் எடுத்து அந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க. அப்ப என்ன இருக்கு பாருங்க? a ஸ்கொயர் m ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். கரெக்டுங்களா? இங்க மைனஸ். சரிங்களா? இது வந்து c ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா கவனிங்க, c ஸ்கொயர் அந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க. அப்போ c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ c ஸ்கொயர் is equal to a square m square minus b square equal to 0 போட்டா tangent condition தானே. அப்ப condition for tangency அதாவது வந்து நமக்கு இந்த y equal to mx plus c யும் x square by a square minus y square by b square equal to 1 வந்து tangent இருக்கணும்னா இந்த y intercept அடுத்து இந்த a இந்த b அடுத்து இந்த m இதுக்கெல்லாம் இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸ் தானே.
அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னா c is equal to plus or minus square root of a square m square minus b square அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? பிளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க. அப்போ வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் டான்ஜென்ட்ஸ்னா c is equal to plus or minus square root of a square m square minus b square அப்படி தானே பார்த்துருக்கோம். அப்போ வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்பர்போலா டிரா பண்றோம் இல்லைங்களா? ஹைப்பர்போலா டிரா பண்ணும்போது இப்படி ஹைப்பர்போலா இப்படி டிரா பண்ண போறோம். அப்படி தானே டிரா பண்ண போறோம். அப்படி டிரா பண்ணா நமக்கு வந்து ஒரு டான்ஜென்ட் வரைவோம் இல்லையா? இப்போ டான்ஜென்ட் வந்து இங்க வரைகிறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். எங்க இங்க டான்ஜென்ட் இப்படி வரைகிற மாதிரி எடுத்துக்கலாம். இங்க டான்ஜென்ட் வரைகிறீங்க. இப்படி வரைஞ்சீங்கன்னா இந்த டான்ஜென்ட்டுக்கு பேரலா இன்னொரு டான்ஜென்ட் இங்க வரையலாம் இல்லையா? புரியுதுங்களா? இது இப்போ இங்க ஒரு டான்ஜென்ட் வரையலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வரைஞ்ச டான்ஜென்ட் வந்து நெகட்டிவ் இன்டர்செப்ட்னு வந்திருக்கு. அப்படிதானப்பா? அந்த இன்டர்செப்ட் வந்து நெகட்டிவ் இன்டர்செப்ட், y ஆக்சிஸ் இன்டர்செப்ட் நெகட்டிவ் இன்டர்செப்ட் வருது. இங்க டான்ஜென்ட் வரையும்போது y ஆக்சிஸ்க்கு பாசிட்டிவ் இன்டர்செப்ட் வருது. அப்போ வந்து நமக்கு ரெண்டு டான்ஜென்ட் வரும். ஒரு டான்ஜென்ட் வந்து y = mx plus root of a square m square minus b square ன்னு பாசிட்டிவ் இன்டர்செப்டா, இன்னொரு டான்ஜென்ட் வந்து y = mx minus root of a square m square minus b square இப்படி நமக்கு ஒரு டான்ஜென்ட் கிடைக்கும். அதனால தான் வந்து ஒரே ஸ்லோப்ல, அதாவது y = mx plus இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்லோப்ல வந்து நம்ம டான்ஜென்ட் வரைஞ்சோம்னா அப்போ வந்து அந்த ஸ்லோப்லயே ரெண்டு டான்ஜென்ட் கிடைக்கும். ஹைப்பர்போலாக்கு ரெண்டு டான்ஜென்ட் பேரலலா ஸ்லோப் இருக்கிற மாதிரி ரெண்டு டான்ஜென்ட் கிடைக்கும். அதனால தான் y இன்டர்செப்ட் மட்டும் தான் மாறும், ஸ்லோப் மாறாது. ஸோ தட் இந்த c வேல்யூ y இன்டர்செப்ட் வந்து 2 பாசிபிள் வேல்யூஸ் கிடைக்குது ஃபார் சேம் ஸ்லோப்புக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம்.